தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பேக்கரி ஆரம்பிச்சதுல இருந்து பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு தொல்லையா பண்றாங்களே அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல. ஆமா, அது மாதிரிதான் இப்ப குரோக்கோட நிலைமையும் இருக்கு. எது இல்லைனாலும் அதுட்டு தான் போய் கேக்குறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு எக்ஸ்ல இந்த குரோக்குங்கிற ஏஐ வந்து பல பதில்களை அள்ளி விட்டுட்டு இருக்கு. இந்த பதில்கள் வந்து ஜிக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னன்னா ஜென்ரலா மியூசிக் இல்லாம அரசியலா நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்க பிஜேபி பத்தி கேட்க, பிஜேபி காரங்க திமுக பத்தி கேட்க, அதுல பிஜேபி தான் ரொம்ப அட்டாக் பண்ணுது போல இருக்கு. ஆமா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதிகமா பொய் சொல்ற அரசியல்வாதி யாருன்னா அண்ணாமலை, சீமான் பேர்லாம் போட்டிருந்தது. அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டிருந்ததுலாம் சொல்லியிருந்தோம். இப்ப பிரதமர் மோடி பத்தி அங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அது வந்து நிறைய பதில்கள் சொல்லியிருக்கு. என்ன குறிப்பா சொல்லியிருந்தது அப்படின்னா, 2014 அப்புறம் அவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம் பேட்டியே கொடுக்கல, பிரஸ் கான்ஃபரன்ஸே அவர் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துச்சு. பேச வேண்டியதெல்லாம் வந்து அவர் வந்து அமித்ஷா வச்சே பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் அந்த இதுல சொல்லியிருக்கு. உண்மையதான் சொல்லியிருக்கு. அதுதான் ஜிக்கு வந்து பிடிக்கல போல. இதுல இன்னொரு விஷயமும் வேற சொல்லியிருக்கு. என்னன்னா, அவர் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி இன்னொரு யூசர் அதுகிட்ட கேள்வி கேட்க, அது எல்லாமே ஸ்கிரிப்டடா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கணிச்சிருக்கு. ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ்ல மட்டும் பேசுறாரு. அதுவுமே வந்து அவர் ஒரு பிஆர் மிஷின் மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு படி மேலேயே போயிடுச்சு. இதுல வந்து என்ன சொல்லினா, சோசியல் மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவரோட இமேஜை வந்து பில்டப் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட இதுன்னு சொல்லிட்டு மோடியை பத்தின விஷயங்கள்னு இதெல்லாம் பகிர்ந்து எதிர்கட்சி மாதிரியே பேசியிருக்கு. அதுதான் சொல்றாங்க, இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி அப்படின்னாரு. ஏற்கனவே ஜிக்கு வந்து ஏஐல கொஞ்சம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா போனப்போ ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, அமெரிக்கா இந்தியான்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஜி வந்து குரோக்குக்கு கேள்வி கேட்டிருக்கதா மத்திய அரசுல இருந்து ஒரு தகவல் வெளிவந்துச்சு. இப்ப எக்ஸ்ல இருந்தே வந்து வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, என்னன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இந்த 79/3 அந்த சட்டத்தை பயன்படுத்தி எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிராக வந்து ட்வீட் போடுறாங்களோ, இந்த வன்முறை தோன்ற வகையில ட்வீட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து முடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த 79வது சட்டத்துல வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன ஆகும்னா, எங்க நிறுவனத்தையே முடக்கிறதுக்கான வாய்ப்பா அந்த சட்டம் கொடுக்குது. அதனால இந்த சட்ட விதியின்படி இவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கிறதுக்கு எங்ககிட்ட கோரக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடக உயர் நீதிமன்றத்துல எக்ஸ் தரப்புல வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இஷ்டத்துக்கு எதுக்கெல்லாம் வந்து முடக்க சொல்றாங்க, அதுவும் சும்மா சும்மா சொல்றாங்க, நாங்க டக்கு டக்குன்னு முடக்கி விடுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்களா. ஓகே, எலான் மஸ்கே வந்து கோவப்படுத்திருக்காரு போல ஜி. ஏன்னா எலான் மஸ்க் நான் ஒரு பெரிய ஃபேன் மோடிக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நடிகர்களுக்கு தான் பொதுவா ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா ஜிக்கு பாத்தீங்களா, நீ எப்ப குரோக்கா மாறின? நான் குரோக்காலாம் மாறல, நான் வந்து சொல்றேன் பொதுவா. ஓகே, அதனால எலான் மஸ்க் வந்து அவங்க தரப்புல இருந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது மத்திய அரசுல இருந்து என்ன சொல்றாங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விகடன் வெப் டிவில நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், எலான் மஸ்கின் எக்ஸ் குரோக் ஏஐ மீதான மத்திய அரசின் நடவடிக்கை சரி தவறு கருத்தில்லை அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுல வந்து சரின்னு 34% வந்து வாக்களிச்சிருக்காங்க, தவறுன்னு 57% வாக்களிச்சிருக்காங்க, கருத்து இல்லைன்னு ஒரு 9% வந்து வாக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது 11,000 பேருக்கு மேல ஓட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விகடன் வாட்ஸ்அப் சேனல்லையும் இதே கேள்வி கேட்டதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு 39 பேர் சொல்லியிருக்காங்க, தவறுன்னு 77 பேர் சொல்லியிருக்காங்க, கருத்து இல்லைன்னு 19 பேர் சொல்லியிருக்காங்க. இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் சேனல்ல கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு சரின்னு 23 பேரு, தவறுன்னு 291 பேரு, கருத்து இல்லைன்னு 45 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலா மக்கள் நம்ம ஆடியன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்திய அரசு பண்ணது தவறுன்னு நினைக்கிறாங்க. குரோக்கா அது வாட்டுக்கு பேச விடுங்க அப்படின்றாங்க. குரோக்கையாவது சுதந்திரமா விடுங்கன்னு சொல்றாங்களோ. ஆமா, ஜி அடிக்கடி வந்து ஃபாரின்லாம் போயிட்டு இருந்தாரு. இப்பதான் பேசணும், அமெரிக்கால போயிட்டு ஏஐனா அமெரிக்கா இந்தியான்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அது போய் சொன்னப்ப எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா அவர் போனதுக்கு? எவ்வளவு இருக்கு? 22 கோடி ரூபாய் இருக்காமா. இது சொன்னது குரோக்கா? குரோக் சொல்லல, இது வந்து மாநிலங்களவையில மத்திய அரசே சொல்லியிருக்காங்க. ஓஹோ, மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 22 கோடி செலவாயிருக்குன்னு. மொத்தமா அந்த மே 2022 இருந்து டிசம்பர் 2024 இந்த இடைப்பட்ட காலத்துல 258 கோடி ரூபாய் வந்து மோடியோட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 258 கோடி அப்படிங்கிறது இந்த சமகிரகா சிக்ஷா திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஒரு தவணை நிதி. அதை வந்து அவர் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவு பண்ணிருக்காங்க. அந்த திட்டத்துக்கான நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி, எனக்கு என்ன டவுட்னா,
அந்த நாட்டுக்கு வரவேற்று போறாங்க, போய் சந்திக்கலான்ட்டு. அவங்க தானே அந்த செலவெல்லாம் பாத்துக்கணும். ஏன் நம்மளே எல்லா செலவையும் பண்ண வேண்டியதா இருக்கு? சீதா ஒரு பிளைட் வச்சிருக்காருல்ல, அதுக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோல் இல்ல ஃபியூவல் போடணும். பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமா இருக்கு, அது அதோட ஃபியூவல் விலை எல்லாம் அதிகமா தானே இருக்கும். 250 கோடிக்கு ஃபியூவல் போட்டிருக்காரு. அவ்வளவு எத்தனை லிட்டர் கூட போறவங்களுக்கும் ஃபியூவல் வேணும், அதாவது சாப்பாடு எல்லாம் வேணும், எல்லா ஏற்பாடும் இருக்கு. இதுல இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மோடி வெளிநாட்டுக்கு போகும்போது வரவேற்பு மக்கள் வந்து அவ்வளவு பேர் கூடி வரவேற்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, இது ஒரு PR ஆக்டிவிட்டி அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்பாடு பண்றாங்க, ஆள் கூப்பிட்டு வந்து அதுக்கு பயங்கரமா செலவழிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வந்துச்சு. ஓஹோ. இதை ஒட்டிதான் மாநிலங்களவையில மல்லிகார்ஜுன கார்கே வந்து கேட்டாரு, எதிர்கட்சி தலைவர். அவர் கேட்கறதுக்கு தான் வந்து இந்த பதில சொல்லியிருக்காங்க. 38 நாடுகளுக்கு விசிட் பண்ணியிருக்காராம் இந்த டைம் பீரியடுக்குள்ள. இந்த குறுகிய காலத்துல அதிக நாடுக்கு போன ரெக்கார்டு கூட அவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இருந்தாலும் 250 கொஞ்சம் அதிகம் தான். சரி, ஓகே. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல டிஷர்ட் அரசியல் தமிழ்நாட்டுல பண்ணாங்க திமுக. இப்ப நாடாளுமன்றம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பிரச்சனையை தமிழ்நாடு எடுத்திருக்காங்க. குறிப்பா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு பண்ணானா தமிழ்நாடு போன்ற தென்னகத்துல இருக்கிற மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து குறையும், MP சீட்டு குறையுன்றனால நம்மளுடைய பிரதிநிதித்துவம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, நம்மளுடைய மாநிலத்தின் உரிமையே போகும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வராங்க நாடாளுமன்றத்துல. இந்த தொடர் முழுக்குமே குரல் எழுப்பியிருந்தாங்க. நேத்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டு அதுல அச்சிட்டு அவங்க வந்து மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் போனாங்க. ஆனா மக்களவையினுடைய சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, இது தவறு, நீங்க வந்து இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் போட்டுட்டு வர்றது அவையினுடைய நாகரிகத்தை மீறுறது. ஹிந்தியில போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னாரா? மேபி அவர் இங்கிலீஷ்ல போட்டனா டென்ஷன் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. நீங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுல அவையை ஒதுக்கி வச்சிட்டாரு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவை வந்து நடக்கவே இல்லை சரியா. ஓகே ஓகே. ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு நாள் அவையை ஒத்தி வச்சிருக்காங்களா? 40 MPகள் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்கல்ல, ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம், எங்களால முடிஞ்சது இதுதான் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி தென் மாநிலங்கள் அதே மாதிரி ஒடிசாக்கெல்லாம் போய் கூப்பிட்டு வந்தாங்க. நீங்க எல்லாம் அதுல வந்து ஒரு மீட்டிங்ல கலந்துக்கணும்னா அந்த மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது சென்னையில. அதுக்கு நமக்கு காம்படிட்டரா இங்க இருக்கிறவர், அதாவது டெல்லியில ஒரு காம்படிட்டர் யூடியூபர் இருக்காரு, இங்கேயும் வீடியோ போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்னொரு வீடியோ வேற போட்டிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பால என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது இன்னைக்கால வர பிரச்சனை இல்லை, இது நம்மளோட உரிமைகளே பறிபோகும் சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்காரு. நாளைக்கு அந்த கூட்டம் நடக்குது, எத்தனை முதல்வர்கள் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்ப பஞ்சாப்ல இருந்து சில அகாலிதளம் கட்சியில இருந்தெல்லாம் இப்ப வந்து சென்னையில இறங்கிட்டாங்க. சோ நிறைய பேர் வருவாங்கன்னு திமுக இருந்து எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டதாக அவர் மேல புகார் வந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு, ஸ்டேஜ்ல வந்து தேசிய கீதம் பாட போடும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. பக்கத்துல வந்து அட்டென்ஷன்ல நின்று இருந்த சீஃப் செக்ரட்டரி அவர்கிட்ட வந்து சும்மா கை விட்டு ஃப்ரீயா விளையாட்டு இரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு, கைய காட்டுறாரு. அவரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு, கீழே கையை இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு. இருந்தாலும் கண்டுக்காம அவரு வந்து ஏதோ சிரிச்சுக்கிட்டே ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. இததான் வந்து எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளம் விமர்சிச்சிருக்காங்க. ராப்ரி தேவி என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து மென்டலி ஸ்டேபிளா இல்ல, அவரை முதலமைச்சர் பதவியில இருந்து நீக்கிட்டு வேற யாருக்காக கொடுங்க அப்படின்னு பேசுறாங்க. இதே ராப்ரி தேவி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, சட்டமன்றத்துக்கு இவர் பாங் போட்டுட்டு வராரு, அந்த போதையில வந்து பெண்களை தரைக்குறைவா பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அவருடைய செயல்பாடும் அதே மாதிரி விமர்சனத்துக்குள்ளான வகையில தான் இருக்கு தொடர்ந்து. ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் முன்னாடி சட்டமன்றத்திலே பண்ணியிருந்தாரு, பெண்களை அவமதிக்கிற வகையில. அப்போ வந்து அவரு காங்கிரஸ் கூட்டணி, RJD அதாவது ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியில இருந்தாரு. இப்போ வந்து பாஜக கூட்டணியில இருக்காரு. இவர் இந்த மாதிரி தொடர் சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இப்ப தேசிய கீதம்ங்கிறது அது வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியாத ஒரு முதல்வராங்கிற புகார்லாம் குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா தேசிய கீதத்தை அவமதிச்சா ஒருத்தர் வருவாரே, அவர் வந்தாரா? வரமாட்டாரு. ஏன்னா கூட்டணி கட்சியில. கூட்டணி கட்சியா? யார சொல்றீங்க? நீ யார சொல்ற? நான் வந்து அந்த மண்ணை சேர்ந்த ஒருத்தர். இங்க வந்து சொல்லிட்டே இருப்பார்ல, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க. மிஸ்டர் ரவி சொல்றீங்களா? ஆமா ஆமா, அவரே தான். அவர கூட்டணி கட்சி அப்படிங்கறத வேணா கிராக்ல கேட்டு பார்ப்போம் என்ன பதில் சொல்லுதுன்ட்டு. அதுட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். அது பாட்டு ஏதாவது உண்மையா சொல்லிடாம சரி சரி ஓகே. ஆனா வந்து அதான் ஆளுநர் RN ரவி பீகாரை சேர்ந்தவர் தான். இங்க வந்து கடைசியில இசைப்பாங்க, அது வந்து வழக்கமா தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்பெல்லாம் வந்து அவமதிச்சிட்டாங்கலாம் சொன்னவரு. இப்ப அவர் மட்டும் இல்லாம அங்க பீகார் பாஜகவும் அமைதியா இருக்காங்க, இதை பத்தி எல்லாம் பேசாம.
இதுதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல். கர்நாடகா சட்டமன்றத்துல பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கள்லாம். ஏன் மிஸ் வரலையா? கிளாஸ் ஃப்ரீ பீரியடா? ஃப்ரீ பீரியட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சபா யார் மேல போட்டிருக்காங்கன்னா சபாநாயகர் மேலே, ஹெட் மாஸ்டர் மேலே நாங்க கிழிச்சு எறிவோங்கிற மாதிரி பாஜக எம்எல்ஏக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அங்க உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகா அரசு பணிகள்ல அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆள் எடுப்பாங்கல்ல, அதுல சிறுபான்மையினர்களுக்கு 4% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, இது அவங்க சொல்லி கொண்டு வரும்போதே இது சமூக நீதிக்கான ஒரு திட்டம், அவங்களுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசி கொண்டு வந்த இந்த திட்டத்தை இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரத் மாதா கி ஜே அப்படின்லாம் வந்து கோஷம் போட்டு அந்த பில் பாஸ் பண்ண பில்ல இவங்க கையிலையும் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் கிழிச்சு சபாநாயகர் மேல வீசி ஒரு கலயபரம் பண்ணியிருக்காங்க. ஓஹோ. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ வந்து அவர் ஒரு சர்ச்சையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, மதச்சார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி கட்சியோட எம்எல்ஏ கிருஷ்ணப்பா, அவங்களும் பிஜேபி கூட்டணியில தானே இருக்காங்க. அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பெண்களுக்கு நீங்க வந்து இலவச பேருந்து இருக்கு, ஒரு பக்கம் மாசம் 2000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, வாரம் 2 குவார்டராவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீரியஸாவே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சட்டமன்றத்துல. அருமை. இது ஆண் இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? எல்லா ஆண்களும் குடிச்சிட்டு தான் இருக்காங்களாங்க. வந்து இவர் வந்து அதுல வேற பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, குடிக்கிறத நம்மளால தடுக்க முடியாது, மக்கள் குடிக்கிறத, அதுவும் உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து கண்டிப்பா குடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் நிறைய இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லி, குடிக்கிறவங்க மட்டும் நம்ம ஏன் வந்து தடுக்கணும், எல்லாரையும் குடிக்க வச்சிட்டோம்னா அந்த தடுக்கணும்ன்ற எண்ணமே வராதுல்ல. அந்த ரேஞ்சுக்கு தான் அவர் பேசினாரு. பட் இது பெரிய சர்ச்சையாகி இப்ப அவங்க கட்சியிலே வந்து அவருக்கு டோஸ் விழுந்ததாலாம் சொல்றாங்க. என்ன இப்படிலாமா பேசிக்கிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் வேணும்னா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, கர்நாடகால வந்து இன்னொரு விஷயமே பெருசா போயிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா. ஆமா, இங்க டிபேட் ஆச்சு இல்ல, இப்ப கர்நாடகாவில டிபேட் ஆரம்பிச்சிருக்கு. அங்க மும்மொழி கொள்கையை பின்பற்றிட்டு வராங்க. மும்மொழி கொள்கையை பின்பற்றி 3வது மொழியாக ஹிந்தி படிச்ச 90,000 பேர் கடந்த வருஷம் இல்ல எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அந்த பிரச்சனை எழுப்பினோன்னு அங்கேயும் வந்து எழுப்புறாங்க. ஆமாங்க, எங்க ஊர்லயும் 90,000 பேர் போன வருஷம் ஃபெயில் ஆயிருக்காங்க. 90,000 பேர் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்த கிளாஸுக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். அப்ப எங்களை வந்து படிக்க விடாம செய்யறதுக்காக இந்த மும்மொழியை கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அங்க வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அதனால சித்தராமையா கவர்மெண்ட்டும் இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம் உள்ளூர்ல. பார்ப்போம். இன்னொரு பக்கம் ரேவந்த் ரெட்டி அவர்லாம் வருவாரா, சித்தராமையா இவங்கெல்லாம் நாளைக்கு வராங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா வந்து ரேவந்த் ரெட்டி கவர்மெண்ட்டும் வரிசையா அந்த சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பிரபலங்களுக்கு எதிராலாம் வந்து வழக்கெல்லாம் தொடுத்திருக்கதா சொல்றாங்க. ஆமா, என்னன்னா இந்த பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிற அடிப்படையில சூதாட்ட வெப்சைட்டுக்கு வந்து விளம்பரம் படுத்திட்டு போயிடுறாங்க. ஆமா, அதை பின்பற்றி போற நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துடுறாங்க, நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க, இப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தெலங்கானால இருக்கிற சைபராபாத் போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 25 பிரபலங்கள், பிரகாஷ் ராஜ், ராணா டக்குபட்டியா, இன்னும் இவரு விஜய தேவர்கொண்டா, இவர் இந்த மாதிரி முக்கியமான 25 பேர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு மனுவின் அடிப்படையில இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இதை வந்து மைண்ட் கேமிங் ஆப்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து இதை நாங்க பண்ணோம், வந்து உண்மையான விவரம் தெரியாது, பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கும் போது அதுல என்ன விளைவு இருக்குன்னு யோசிக்காம போய் பண்றதெல்லாம் வந்து ஆபத்து தான். பட் ஏற்கனவே அல்லு அர்ஜுன் புஷ்பா 2ல வந்து சட்டமன்றத்திலே வச்சு ஒரு செஞ்சாங்க. இப்ப இந்த விஷயமும் போயிட்டு இருக்கு. இங்கேயும் ஒருத்தர் வந்து ரம்மி, ஆன்லைன் ரம்மி, அது சின்ராசை பிடிக்க முடியாதுல்ல, சின்ராசை கையில பிடிக்க முடியாது, சப்போர்ட் பண்றாரு அவரு. என்ன பண்றது? 2020 சிஏஏ போராட்டம் டெல்லியில பெரிய அளவுல நடந்துச்சு. அதுல வன்முறையெல்லாம் வெடிச்சுது. பாஜக காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி வன்முறையா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா எதிர்கட்சிகள் நிறைய அங்க போய் ஆய்வு பண்ண மீடியாக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது பாஜக RSS திட்டமிட்டு நடத்தின ஒரு கலவரம் தான் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தொடர்பாக நிறைய வழக்குகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு வழக்கு தான் வந்து ஆட்டோ ஓட்டுநர் பாப்பு அப்படிங்கிறவரை அந்த கலவரத்தின் போது கொலை செய்யப்பட்டாரு. இது கொலை செஞ்சது 11 இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு டெல்லி போலீஸ் வந்து அவங்கள நீதிமன்றம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவங்க வந்து அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க 11 பேரையும் விடுவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில வந்து 8 இந்து அமைப்பை சேர்ந்தவங்க 8 பேரை வந்து இப்போ வந்து இவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த வழக்கு வந்து அவங்க மேல என்ன பண்ணாங்கங்கிற விசாரணை எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் போல தெரியுது. ஓகே, இன்னொரு பக்கம் டெல்லி உயர்நீதிமன்றம் வரும்போது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய வீட்டுல கட்டுக்கட்டாக பெரிய அளவிலான ஒரு தொகை வந்து இருந்தது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த நீதிபதியினுடைய வீட்டுல ஒரு அமலாக்கத்துறை எதுவும் ரைட் அதெல்லாம் இல்லப்பா, என்ன நீ அவங்க எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா? சரி, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்னன்னா அவர் வீட்டுல வந்து ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கு. அதை அணைக்கிறதுக்காக தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்க அணைச்சிட்டு யதார்த்தமா தெரியாம வேற ஒரு ரூம் கதவை திறக்கும் போது அங்கதான் கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு. இந்த தகவல் வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரிகள் நேரா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு வந்து சொல்லிட்டாங்க. உடனடியா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸ் ஜீத்தை கூட்டி அந்த நீதிபதிய கடுமையாக வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா, அலகாபாத் நீதிமன்றம் அதுதான் வந்து அவருடைய மாநிலம். அங்கதான் உத்தரப்பிரதேசத்துல இருந்தார் அவரு. அந்த நீதிமன்றத்துக்கு மாத்திருக்காங்க. அந்த அபிஷியலான உத்தரவு இன்னும் வெளியே வரல. அது போக அவர் மேல வந்து விசாரணை நடத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனையும் போய்கிட்டு இருக்கான். ஓகே, ஆனா அந்த மூத்த வழக்கறிஞர்கள்லாம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீதித்துறை மேலான நம்பிக்கையை வந்து குறைச்சிரும், அதனால அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அலகாபாத் நீதிமன்றத்துக்கு அவரை மாத்திருக்காங்கல்ல. ஏற்கனவே அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி இருக்காரு. அவர் பேர் வந்து ராம் மனோகர் நாராயண். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு 2 பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் வழக்குல வந்து சிக்கியிருக்காங்க. அவங்களுக்கு கீழமை நீதிமன்றம் இது நீங்க பண்ண தவறுங்கிற மாதிரி சொன்னோம்னா அவங்க மேல்முறையீடுக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வழக்குல அவர் சொன்ன அந்த தீர்ப்புங்கிறது பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களோட மார்பை பிடிக்கிறதும் அதே மாதிரி வந்து அவங்களோட ஆடைகளை பிடிச்சு இழுக்கிறதும் இதெல்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தல், இந்த பாலியல் சீண்டல் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஃபேவரா, அந்த குற்றவாளிகளுக்கு ஃபேவரா அவர் சொன்ன அந்த விஷயம் உத்தரவு அப்படிங்கிறது பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. நீதிபதிகளே இப்படி பேசினா இப்போ மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது புரியல. இதே மாதிரி இப்போ மத்திய அமைச்சர் ஒருத்தங்களே வந்து இதுக்கு எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா அவங்க வந்து தேவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கண்டனத்துக்குரியது, உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவர் சொன்ன தீர்ப்புல வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஏற்கனவே அலகாபாத் குஜராத் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் கொட்டு வாங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி, இப்ப இங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கொடுத்த தீர்ப்பை பார்ப்போம். என்னன்னா, ஒரு கணவர் தன்னுடைய மனைவி ஆபாச படம் பார்க்கறதாகவும் சுய இன்பத்துல ஈடுபடுறதாகவும் அது என்னை கொடுமைப்படுத்துற வகையில இருக்குன்னு காரணம் சொல்லி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இங்க நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம அடிப்படை உரிமைகளாக மதிக்கணும், அதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இதை காரணமா காட்டி உங்களுக்கு நாங்க டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் கான்ட்ராஸ்ட் பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து பெண்களினுடைய உரிமைகளுக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது நீதிமன்றத்துல எப்படி இருக்குன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உயர் நீதிமன்றம் அப்படின்னு நம்ம பேசும்போது சமீபத்துல டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு இல்லையா? அது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா, அமலாக்கத்துறை 3 நாட்கள் சோதனை நடத்தினாங்க, அது வந்து விதிமீறல்களா இருக்கு. 3 நாட்களும் பெண் ஊழியர்கள் உட்பட 60 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசு ஊழியர்களை துன்புறுத்தல் வகையில இருக்கு, இதை வந்து நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு போட்டிருந்தாங்க. நீதிமன்றம் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிட்ட இது தொடர்பாக வந்து விசாரிக்கும் போது, நாங்க 60 மணி நேரம் சோதனை நடத்தலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, 60 மணி நேரம் நைட்டு உட்பட நீங்க சோதனை நடத்தினத எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட வந்து நீங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 25ஆம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் அரசு ஊழியர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு ஒரு மனுவை போட்டிருக்காங்க, அதுக்கு அமலாக்கத்துறை சார்பில் ஒரு பதில் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க நீதிமன்றம். ஓகே, அமலாக்கத்துறை பொய்யெல்லாம் சொல்லுவாங்களா? ஆச்சரியமா இருக்கே. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குல்ல. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர் வந்து அவரை சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அவரு டெல்லிக்கு போயிருக்கதா ஒரு தகவல் வெளியாச்சு. அங்க போய் ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட அமைச்சரா தொடரலாமா, திரும்ப வராங்களே அப்படின்லாம் கேட்டதுக்கு அவரு ஜார்க்கண்ட் முதல்வர் இவர் ஹேமந்த் சோரனோட வழக்கெல்லாம் எடுத்துக்காட்டி, இல்ல ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவருக்கும் இது மாதிரிதான், அதனால நீங்க வந்து அமைச்சரா தொடரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இந்த டாஸ்மாக் வழக்கை பத்தி பேசினதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து சபரீசன் முதல்வரோட மாப்பிள்ளை அவர் டெல்லிக்கு போனதும் ஒரு பரபரப்பா மாறி இருக்கு.
அவர் வந்து என்னன்னா வானம் ஸ்பேஸ்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காராம். ஸ்பேஸ் எக்ஸுக்கே சவால் விடுற ரேஞ்சில் ஒரு நிறுவனமா அது. அப்படியா? அதை பத்தின ஒரு ஒரு இதுக்காக தான் வந்து அங்க மத்திய அரசு சில அதிகாரிகள் எல்லாம் மீட் பண்றதுக்காக போனதா சொல்றாங்க. இது முடிச்சுட்டு அவர் மக்களவைக்கு போய் அங்க எம்பிக்களோட கூட்டணி கட்சி தலைவர்களோட இருக்க மாதிரி எல்லாம் புகைப்படங்களும் வெளியாயிருக்கு. சோ இந்த புகைப்படங்கள் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்கன்னா, டெல்லியில நான் தான் என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு இது காட்டுறாரு, ஒரு சைனா இதை வந்து எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்ச எலான் மஸ்க் ட்ரம்ப்புக்கே வந்து அட்வைஸ் பண்றாரு. இங்க வானம் ஸ்பேஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாரோ அது தெரியல. ஆனா டெல்லியில நான் தாங்கிற மாதிரி போயிருக்காரு, போய் போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. ஆனா அதிமுகல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த 2 பேர் போனதையும் போட்டுட்டு ஓகே நல்ல முடிவு வரும் போல, அவங்களுக்கு டாஸ்மாக்ல ரைட் நடந்திருக்கு, மாப்பிள்ளை சபரீசன் மாண்புமிகு மாப்பிள்ளையும் அங்க போயிருக்காரு, தியாகி பாலாஜியும் போயிருக்காருங்கும் போது ஒரு ஏதோ ஒன்று நடக்கும், அங்க போய் ஏதோ டீலிங் பேசியிருக்காங்க மாதிரி அதிமுக இருந்து ஒண்ணு கிளப்பியிருக்காங்க. அதிமுக ஒரு போஸ்டரும் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா லக்கி பாலாஜி, லக்கி பாஸ்கருக்கு பதிலாக லக்கி பாலாஜின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு நல்ல பதவி கிடைச்சிருதுன்ட்டு அதான் சுத்தி பணமா இருக்கு. அவர் அதிமுக இருந்த போதும் அப்ப லக்கியா இருந்திருக்காருன்னு சொல்றாரு போல. நிறைய நேரம் அதை மறந்துட்டு இவங்க வந்து பேசிக்கிறாங்க. என்னன்னா இன்னொரு விஷயமும் இந்த டாஸ்மாக் தொடர்பா சட்டமன்றத்தில் விவாதம் இருக்கு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு. திமுக அரசாங்கம் மது ஒழிப்பு மது விலக்கு அப்படிங்கறதே மறந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு செந்தில் பாலாஜி டென்ஷன் ஆகி, ஏன் மது விலக்குன்றத நாங்க ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை எங்களுடைய வாக்குறுதியில, ஆனாலுமே நாங்க ஒரு 500 கடைகளை வந்து குறைச்சிருக்கோம், உங்க ஆட்சியில நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க, படிப்படியா குறைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கீங்க, நீங்களும் மது விலக்குன்னு தான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இவரும் அவங்க ஆட்சியில இருந்த போதெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்களோ இல்ல, அவங்களாவது படியை வந்து முன்னாடி இருந்த படியை பின்னாடி வச்சு அந்த ஷட்டர் எல்லாம் மாத்தினாங்க. இவங்க வந்து 500 வருமானம் வராத கடையை வந்து மூடிருக்காங்க. 2 பேரும் மாத்தி தான் சாதனை பண்ணிருக்காங்க டாஸ்மாக் விஷயத்துல. அதே மாதிரி சட்டமன்றத்துல வேற சில விஷயங்கள் எல்லாமும் பேசியிருக்காங்க. தங்கம் தென்னரசு வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆமா, அவர் நிறைய பேசுறாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக கொஞ்சம் உஷாரா இருங்க, ஏன்னா உங்களை வேற ஒரு இடத்துல உட்காந்துட்டு சில பேர் வந்து நீர்த்து செய்யறாங்க, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெல்லி பிஜேபியை வந்து அவரு மையப்படுத்தி பேசினாரு. அதுக்கு வானதி சீனிவாசன் அந்த ஓரமா நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்க. உடனே தங்கம் தென்னரசு அதை கேட்ச் பண்ணிட்டாரு. பாருங்க, வானதி சீனிவாசனே சிரிக்கிறாங்க, அப்ப ஆட்டுக்குட்டி வெளியே வந்துருச்சு, நான் பேசுனது உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. என்னது ஆட்டுக்குட்டி வெளியே வந்துருச்சு? பூனை குட்டி தானே. அது நீ சொல்றது கரெக்ட். என்னன்னா இதுக்கு ஜெயக்குமார் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அவருதான் சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாது, ஆனா வெளியே நாங்க பேசுவோமே, வெளியே பேசுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? எதுவுமே கிடையாது, நான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஆடு நனையுதுன்னு ஏன் ஓனாய் கவலைப்படுது அப்படின்னு கேக்குறாரு. ஆடு நனையுதுன்னு ஓனாய்? அப்ப வந்து இங்க 2 விஷயத்த அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. ஒண்ணு, ஆடு உண்மையாவே நனைஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு நாங்க தான் ஆடு அப்படிங்கறது அவர் வந்து ஒத்துக்கிறாருன்ற மாதிரி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. யார் ஆடுங்கிறதுலயே ஒரு போட்டி வரும் போல இருக்கு. சரி, ஓனாய் ஆடு ஒரே மிருகங்கள். ஆடுனா இங்கிலீஷ்ல என்னப்பா? கோட். கோட்னா என்ன? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதனால யார் கோட் அப்படிங்கிற அவர் வேற ஒரு பக்கம் கொடியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. விஜய் வேற 2 யானையை பறக்க விட்டு ஒரு மாதிரிதான் இருக்கும் 2026. சரி பாப்போம். டோன்ட் புல் புஷ் ஒன்லி அப்படின்னு வந்து ஒட்டியிருக்காங்க. அடே, புல் புஷ்ஷுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், அதுல 2ஐயும் சேர்த்து போட்டீங்கன்னா எப்படி? ஐடில வேலை பார்த்தா ஸ்டார்டிங்ல 1 லட்சம் தருவாங்க, 1 வருஷத்துல நீ அமெரிக்காவுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. ஐடி டியூட் வந்து பாக்குறாரு, என்ன சொல்றான் பாருங்க. வெள்ளிக்கிழமை வந்தாலே ஆபீஸ் லேட்டா போகணும்னு தோணுதா? இல்ல லீவ் போடணும்னு தோணுது. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை. ஆமா, லீவ் வேற போட்டாரு. எல்லாம் இன்னைக்கே வீக்கெண்டுன்றாங்க, நமக்கு நாளைக்கே வீக்கெண்டு கிடையாது. தப்ப சரி பண்ணணும்னு யோசி, சரியா பண்ணணும்னு யோசிக்காத. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்கலாம்? விருது பல நாடுகள் சுத்தி வந்திருக்காரு, இதுக்காக கொடுக்க முடியாது. 258 கோடி போயிடுச்சு. நம்ம காசுல தான் போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கு எதுக்கு அவார்டு? மக்கள் வரிப்பணம் தான் இப்படிதான் போகுதுன்னு காங்கிரஸ் கொந்தளிக்கிறாங்க. அவங்க ஆட்சியில இருந்த போது யாரோட வரிப்பணத்துல போனாங்கிற கேள்வியும் இருக்கு. சரி, ஆனா இது நிறைய போறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு, அதை விட்டுருவோம். இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ் நிறுவனம் வழக்கு போடுற அளவுக்கு கோபமா இருக்காங்க. ஏற்கனவே இங்க
பத்திரிகையாளர்களை வந்து முடக்குறாங்க மோடி அரசுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ஏஐ வரையும் முடக்க ஆரம்பிச்சிட்டாங்கிற குற்றச்சாட்டும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்குல்ல. ஸோ அதனால குண்டக்க மண்டக்க பதில் சொல்றாங்கிற மாதிரி தான் ஏஐய ட்ரீட் பண்றாங்க பாஜக காரங்க. ஆமா, அந்த குண்டக்க மண்டக்கங்கிற அவார்டே வந்து ஜிக்கு கொடுத்துடலாம். ஓகே, ஜி வந்து இதை பெருமையோட வாங்கிக்குவார் நம்பிட்டு கிளம்புவோம். ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.